கசாமா மசாவ் நே சுசுகி இதுல யார போய் பார்க்கலாம்? நம்ம மசாவ் வீட்டுக்கு போலாம். அவன் தான் சரியான வெட்டி பைய. மசாவ் வீட்டுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. கொஞ்சம் அமைதியா இரு. ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சாரி டாக்டர் சார். கொஞ்சம் பின்னாடி திரும்பி உட்காரு. எஸ் கமின். என்ன டாக்டர் உள்ள வர போறீங்க? சமயம் ஓலையா வர்றதுக்கு என்னமா பண்ணீங்க? யோசனை. பணமும் எடுக்க முடியல, ஷாப்பிங்கும் பண்ண முடியல. வங்கியில பணம் இல்லன்னு என்னமா நைனாவோட லுங்கில இருக்கும். நம்ம பேசாம சின்னதா ஒரு பர்த் ரெடி பண்ணலாமா? இந்த மாதிரி தான் எப்பவும் புத்திசாலித்தனமா செயல்படணும். நான் புத்திசாலி தானே? நீ மட்டும் இல்ல மசாவ், நம்ம டீம்ல இருக்கிற 5 பேருமே புத்திசாலிங்க தான். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. ஒப்பிச்சேன் மொக்க கதைய சொன்னதால கொட்டுல இருந்து தப்பிச்சேன். இத்தனையும் செஞ்சு நான் என்ன தப்பிச்சேன். இங்க 2 பொண்ணுங்க தனியா ஆம்பளைங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்களை காப்பாத்தணும்னு தோணலையா? எந்த கவலையும் இல்லாம நீ பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு போய்கிட்டே இருக்க. உங்களையும் சண்டை போட சொன்ன ரோட்ல. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. இது ஒரு ஸ்பெஷலான டிஷ். இத மிக்ஸ்ட் வெஜிடபிள் ரைஸ்னு சொல்லுவாங்க. ஓஹோ, இன்னைக்கு அப்பாவே சமைக்கிறாரு. ருசி எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா வயிறு மட்டும் கலக்க போகுது. பிரமாதம். அப்பா அம்மா உங்களை ரொம்ப திட்டி விட்டாங்களோ? கை போச்சு. எதுக்கு இப்ப தேவையில்லாம நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்க ஷின்சான்? மறந்துருக்குமே தான். ஓ அப்படியா? ஆனா அப்பாவுக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா. அவங்களே ஃப்ரீயா வாங்கி தருவாங்க. அம்மா ஒரு நிமிஷம். என்ன? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நேத்து ராத்திரி நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ என்ன நடந்தது? அது இத சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியலையே. சொல்லு. இல்ல நான் சொல்ல வேண்டாம், விட்டுருங்க. சொல்லு. நேத்து ராத்திரி கூட அப்பா லேட்டா தான் வந்தாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே இல்ல. அப்பா எதுக்கு தினமும் ராத்திரி லேட்டா வராரு? எதுக்கு இப்படி இருக்கிற? சீக்கிரம் சொல்லு. இல்லமா எனக்கு பயங்கரமா ரவுண்டா இருக்கு. அம்மா இது யாரோ ஃப்ரீயா கொடுத்த பீன்ஸ் தானே? எப்படி கிடைச்சா உனக்கு என்ன? ஓசில கிடைச்சா உடம்புல ஒட்டுமா? முடியலன்னா ஏன் மூக்குறீங்க? ஓ தேங்க்ஸ் ஷின்சான், சந்தோஷம். இத வச்சு ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி இங்க இருந்து உன்னால வெளியே போக முடியுது ஷின்சான். ஆமா, இது எனக்கு தெரியாம போச்சே. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. சொல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளை செய்யும் என்று உள்துறை மந்திரி தெரிவித்துள்ளார். ஆகையால் இந்த நிலைமையில் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மக்களுக்கான ஹெலிகாப்டர் மூலம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. பொதுமக்கள் எந்த நேரத்திலையும் காவல்துறையான எங்களை புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த இதே நேரம் பொருளை பார்க்க போய் சேர்ந்துடலாம். சரி, இப்ப டைம் கரெக்டா 10 நிமிஷம் இருக்கு. ஏன் இந்த பிரேக்? நம்ம கிளம்புனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே டைம் சொல்லிட்டு இருக்க. ஒண்ணுதான் இருக்கு. என்னது சமா இருக்கிறது தானே? காட்டு. பால பாக்கூடாதே. கம்பெனி காட்ட சொன்ன ஆட்டமா காட்டுற. என்னடா இது? இதான் வாட்ச் மாதிரி வாட்ச். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. நான் யாருங்கிறது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வலது கையில வேணுமா இடது கையில வேணுமா? என்னது இடது கையா வலது கையான்னு கேக்குற அளவுக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கையா? எது வேணும்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது தோத்து போட்டீங்களே. இந்த கையில தான் காட்டு. புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த